கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 57ஆக அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய டிடிவி தினகரன், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் கள்ளச்சாராயத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த சாராயத்தை குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் சிகிச்சையில் இருப்பவர்கள் ஒவ்வொருவராக குணமடைந்து வீடு திரும்பி வரும் செய்தி சற்று ஆறுதல் அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்நிலையில் விஷ சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆறுதல் கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஷ சாராய மரணங்களுக்கு முதலமைச்சரும் அமைச்சர் முத்துசாமியும் பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்தார். விஷ சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுக்கு முதலமைச்சரும் அந்த துறையின் அமைச்சர் திரு முத்துசாமி அவர்களும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். இங்கே தவறான அவர்களுடைய கட்சிக்காரர்களின் செயல்பாடுகள் தான், அதிகார துஷ்பிரயோகம், அடாவடித்தனங்கள் தான் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணம். இதேபோல் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து பேட்டியளித்த அவர், மதுவால் ஏற்படும் தீமைகள் குறித்து அரசு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மருந்து கடையை விட டாஸ்மாக் அதிகமானது எப்படி விபத்தல்ல, தெரிந்து செய்யப்பட்டதுதான் அது. அதே போல் இதையும் திட்டமிட்டு மக்களுக்கு புத்தி சொல்ற விஷயம் இல்லை, இது ஆபத்து என்பதை தெரிவிக்கும். எப்படி டிராபிக் ரெட் லைட் இருக்குதோ, இது இருக்கும்போது போகாதேன்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு மனதில் படும்படி எடுத்து சொல்லும் அறிவுரைகள் வர வேண்டும். அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. விஷ சாராய மரணம் தொடர்பான வழக்கு சிபிசிஐடி காவல்துறைக்கு மாற்றப்பட்ட நிலையில் இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது.